உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இந்த நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய அன்பும் அருளும் உங்களுடைய நிறைவாக நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டிற்குரிய லெந்தென்னும் நாட்களிலே நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 40 நாட்களுடைய துவக்க நாளிலே, இந்த சாம்பல் மாலை நேரத்திலே நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆதி திருச்சபை இந்த விசேஷித்த ஆசரிப்பு நாட்களை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அப்போஸ்தலருடைய காலகட்டத்திலே கிறிஸ்துவின் உயிர்ப்பை கொண்டாடுவதற்கு முன்பதாக அவர்கள் உபவாசம் இருந்தும் இன்னும் ஜெபங்களை தரித்திருந்தும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அந்த கிறிஸ்துவின் உயிர்ப்பை பஸ்காவை அவர்கள் ஆசரித்ததாக நம் வரலாற்று குறிப்புகளை பார்க்க முடிகின்றது. அதற்கு பிற்பாடு பெரிய வாரம் என்று அழைக்கப்படுகின்ற புனித வாரம் திருச்சபையின் ஒரு மரபாக மாறியது. கிறிஸ்து உயிர்த்த திருநாளுக்கு முன் வரக்கூடிய அந்த 7 நாட்கள் பெரிய வாரமாக, அதுதான் துவக்கத்திலே திருச்சபை மரபாக ஆசரிக்கப்பட்ட ஒன்று. அதற்கு பிற்பாடு நாம் பார்க்கின்ற பொழுது கவுன்சில் ஆஃப் நிசையா என்கின்ற ஒரு மாமன்றம் கிறிஸ்துவுக்கு பின்பு 325வது ஆண்டிலே தோன்றியது. அந்த கவுன்சில் தான் நிசையா விசுவாச பிரமாணத்தை இயற்றியது. அதை சிறப்பாக கொண்டாடும்படி கடந்த ஆண்டு அநேக திருச்சபைகளிலே நிசையா விசுவாச பிரமாணத்தை மையமாக வைத்து நிறைய ஆசரிப்புகள் நடத்தப்பட்டது. ஏனென்றால் 325 2025 வரைக்கும் அதனுடைய ஆண்டை ஆசரித்தார்கள். அந்த நிசையா மாமன்றத்திலே இந்த லெந்து காலம் ஆசரிப்பது குறித்து தீர்மானிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு 339 அது 40 நாட்களாக ஆசரிக்கின்ற வழக்கம் அது திருச்சபையிலே ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அன்றைய காலகட்டங்களிலே ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ், அதாவது மரபு வழி சார்ந்த திருச்சபைகள் பல வித்தியாசமான கோணங்களிலே ஆரம்பித்து நடத்தினார்கள். ஞாயிறு தொடங்கி ஈஸ்டர் ஞாயிறு வரை 40 நாட்கள் என்ற கணக்கிலே சிலர் ஆசரித்தார்கள். இன்னும் சில பகுதிகளில் இருக்கக்கூடிய திருச்சபைகள் திங்கள் முதல் ஞாயிறு வரை என்று ஆசரித்தார்கள். இப்படி பல வித்தியாசமான நாட்குறிப்புகளின் அடிப்படையில் இந்த 2 நாட்களாவது 40 நாட்கள் என்று ஆசரிக்கப்பட்டது. இன்னும் சில திருச்சபைகள் மாத்திரம் அதை 70 நாட்களாகவும் ஆசரித்தன. அதற்கு பிற்பாடு கிபி 601ஆம் ஆண்டு, அப்பொழுது போப்பாண்டவராக இருந்த குரோகரி என்பவர் தான் முதலாக சாம்பல் புதன் ஆராதனையை ஆரம்பித்து வைக்கின்றார். கிபி 601ஆம் ஆண்டில் இருந்தால் லெந்து காலம் என்பது சாம்பல் புதன் கிழமை துவங்கி ஞாயிறு தவிர்த்து மற்ற 40 நாட்கள் லெந்து காலங்களாக ஆசரிக்கிறதாக. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த லெந்து காலம் என்பது பல பரிணாமங்களை கடந்த ஒன்றாக மாறி கிபி 1091ஆம் ஆண்டிலிருந்து எல்லா திருச்சபைகளும் பெரும்பாலும் இந்த சாம்பல் புதனை மையமாக கொண்டு லெந்து காலத்தை ஆரம்பிக்கின்ற வழக்கத்தை அங்கு துவங்கி இன்றைய காலம் வரைக்கும் நாம் அதை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஏன் ஆதி திருச்சபை இந்த லெந்து காலங்களை ஏற்படுத்தியது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற போது இன்றைய காலை ஆராதனை நாம் ஆசிரியர் கேட்ட தேவகோபாக்கினை புத்தகத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. லெந்தென்னும் நாட்களின் துவக்கத்திலே வெளியரங்கமாக தபசு செய்து இவ்வுலகத்தில் சிக்ஷைக்குட்படுவார்கள். இந்த லெந்து என்பதற்கு அடிப்படையாக அமைந்தது தபசு செய்வதற்கு. கீர்த்தனை பாடல் புத்தகத்தை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் இந்த தபசு கால பாடல்கள் என்று சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த தபசு செய்வது கிறிஸ்துவின் உயிர்ப்பை கொண்டாடுவதற்கு முன்பாக இந்த நாட்கள் இதை கடைபிடிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் காத்திருந்து நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்கு இந்த நடைமுறை ஏற்பட்டது. சில திருச்சபைகளை மிக கடினமான முறைகளும் கையாளப்பட்டது. இந்த 40 நாட்களும் வெளிப்படையாக தபசு
செய்தவர்கள் மாத்திரமே அவர்கள் புதிதாக திருச்சபையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்கின்ற நிலைமையும் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்து என்னும் காலங்களுக்கு மிக முக்கியமான அடிப்படை தபசு செய்வது. தபசு என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஆயத்தப்படுத்துவது. இந்த பெனஸ் என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் தமிழிலே நாம் தபசு என்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இது பெனட்டனியா என்கின்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்த ஒன்று. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ரிப்பண்டன்ஸ், டு பி சாரி, மனம் திரும்புவது அல்லது மனம் ஒப்புரவாகுவது. ஆகவே இந்த தபசு நாட்கள் என்பது எதை குறிக்கின்றது? நாம் மனம் திரும்புவதற்கான ஆயத்த நாட்கள், மனம் திரும்புவதற்கான ஆயத்த நாட்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதன் அடிப்படையில் தான் திருச்சபை இந்த நியமத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. திருச்சபையிலே இப்படி 40 நாட்கள் கொடுக்கப்பட்டு ஜனங்கள் தபசு செய்து தங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட நாட்கள். இந்த 2 நாட்கள் என்பவை ஒரு வேகத்தடையை போன்றது. இந்த அவசரமான உலகிலே நாம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் வேகத்தடையை போன்று கொஞ்சம் நிதானமாக நம்மை நிதானித்து பார்த்து ஆண்டவருக்கு நேராக நாம் திரும்புவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருள் நாட்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அதைதான் திருச்சபை நமக்கு வழிநடத்துகிறது. பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களை நாம் பார்க்கின்ற போது தேவனுடைய மனிதர்கள் இதை ஆசிரித்தார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மோசே 40 நாள் உபவாசம் ஜெபித்தார். நினிவே ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக அங்கு தூணிலும் சாம்பலிலும் உட்கார்ந்தார்கள். யோபு தான் தூணிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்பியதாக நமக்கு வேதம் பெற்றுத் தருகிறது. இந்த பழைய ஏற்பாட்டு பின்னணியை அடிப்படையாக வைத்துதான் இந்த 40 நாட்கள் ஆண்டவரிடத்தில் நாம் திரும்புவதற்காக தபசு நாட்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் நாம் திருமறைகளை பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் செங்கிடாரியின் சாம்பலானது அங்கே சுத்திகரிப்பின் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது. இதை நாம் பழைய ஏற்பாட்டு பலிகளிலே நாம் படிக்கின்ற பொழுது அறிந்து கொள்ள முடியும். அதை அடிப்படையாக வைத்துதான் இயேசு கிறிஸ்து பாளையத்திற்கு புறமே அங்கே மரித்து மீட்பை தந்தார் என்பதன் அடிப்படையிலே இந்த வெந்து காலத்தின் முதல் நாள் சாம்பல் புதன் என்கின்ற பெயரை பெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆசனஸ்டே என்று சொல்லி நாம் ஆசரிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இது ஒரு பக்கத்திலே நாம் நம்மை ஆண்டவருக்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்ளும்படிக்கு இந்த பெனஸ் அல்லது தபசு என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் மனம் திரும்புதலுக்கு நேராக ஆண்டவரிடத்தில் செல்வதற்கு இந்த ஆயத்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த லெந்து என்னும் வார்த்தை குறித்து நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பார்த்தோம். லெந்து என்றால் வசந்தம். ஆகவே இவ்விதமாக சொல்லப்படுகிறது, தபசு இல்லாமல் வசந்த காலம் இல்லை. Without penance there is no Lent. நாம் தபசு அடையாமல் அல்லது நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாமல் வசந்த காலத்தை அனுபவிக்க முடியாது. எப்படி மரமானது தன்னுடைய பழைய இலைகளை உதிர்த்து ஒரு துளிர் விடுவதற்காக தன்னை ஆயத்தப்படுத்துகின்றதோ, நாம் பழையவற்றை உதிர்த்து விடாமல் தபசு செய்யாமல் நாம் வசந்த காலத்தை அனுபவிக்க முடியாது. நாம் வாசிக்கின்ற திருமறை பகுதியிலே ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவருடைய மீறுதலினாலே எல்லா மனிதருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டானது போல ஒருவருடைய நீதியினாலே எல்லா மனிதருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஒருவருடைய நீதியினாலே எல்லா மனிதருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த நீதிக்கு ஏதுவான தீர்ப்பை தான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். எபிரேயத்திலே நீதிக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த மிஸ்பாத் என்கின்ற வார்த்தை எதை குறிக்கின்றது? டிவைன் ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ், ஆண்டவர் மறுசீரமைக்கக்கூடிய நீதி. நாம் நம்முடைய சட்ட வாக்கியத்திலே பார்ப்போம் என்றால், உங்களுக்கு இறங்கும்படி அவர் எழுந்தருளுவார், அவர் காத்திருக்கின்றார், நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி செய்கிற தேவன் என்பது எதை குறிக்கின்றது? அவர் மறுசீரமைக்கிறார், அவர் நம்மை புதுப்பிக்கின்றார். அதுதான் அந்த மூலபதத்தினுடைய வார்த்தை. அதுதான் இங்கு ரோமரிலே நாம்
படிக்கின்ற பொழுது ஆண்டவர் சிலுவையிலே அதை மறுசீரமைத்தார். ஆதாமுடைய பாவத்தினாலே இந்த மனுக்குலம் பாவத்தில் விழுந்த பொழுது கடவுளுடைய தீர்ப்பு என்பது இந்த மனுக்குலத்திற்கு தண்டனையாக பார்க்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை தன்னுடைய சிலுவைகளை சுமந்து கொண்டு அதை நீதியான தீர்ப்பாக மாற்றினார், நீதியான தீர்ப்பாக மாற்றினார், மறுசீரமைத்தார். மனுக்குலத்தை மறுசீரமைத்ததை நாம் பார்க்கிறோம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் ஆயத்த காலங்களிலே 40 நாட்கள் வனாந்தரத்திலே அவர் உபவாசம் இருந்து ஜெபித்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். சிலுவை மரணத்திற்கு செல்வதற்கு முன்பதாகவும் கெத்செமனே தோட்டத்திலே சென்று ஆண்டவராகிய பிதாவோடு அவர் உறவாடியதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்துக் கொடுத்த அந்த மிஸ்பாத் என்கின்ற மறுசீரமைக்கக்கூடிய நீதியை நீங்களும் நாம் சோதனைத்துக் கொள்வதற்கு, அந்த நீதியாகிய வசந்தத்தை நாம் அனுபவிப்பதற்கு இந்த 2 நாட்களிலே தபசு செய்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த தபசு என்பது எதை குறிக்கிறது? ஜெபம், உபவாசம், தானம். மத்தேயு நற்செய்தியிலே மலை பிரசங்கத்தில் தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபத்தோடு நம் வேதங்களை வாசித்து உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருந்து நற்கிரியைகளை செய்வதுதான் தபசு. அந்த தபசை நாம் ஆசரிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வசந்த காலத்தை கொண்டு வருகின்றதாக கிறிஸ்துவ நல்வாழ்வு. இந்த ஆண்டு இந்த 2 காலத்தை துவங்குகின்ற நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரோடு நாம் நேரத்தை செலவழிப்பதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருப்பதற்கு 40 நாட்கள் ஒரு வேகத்தடையை போன்று நம்மை நிதானித்தறிவதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். திருச்சபை மூலமாக நமக்கு தந்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தை நாம் காத்திருப்போம். ஆலய ஆராதனைகளும் மற்றவருடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் இன்னும் ஆண்டவரை அதிகமாக விட்டு நெருங்கி சென்று சிலுவைகளை அவர் நமக்காக சம்பாதித்து கொடுத்த அந்த நீதியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த தபசு காலங்களை நமக்கு வசந்த காலங்களாக